ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் எங்கள் ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் டக் வீடு, வாட்டர் கேபேஜ், ஃபாக்ஸ் டெயில் இது எல்லாமே போட்டு எல்லா டப்லையும் நாங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இது டைமண்ட் ப்ளூ. இது வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது. அதனால நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டில் இருக்க கூடை இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கயிறை போட்டு 2 சைடு கட்டி இதை வந்து மிதக்க விட்டுருக்கோம். இது குட்டி போட்டுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே இந்த ஓட்டை வழியாக குட்டிக்கெலாம் கீழே போய் ஸ்டோர் ஆகிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து இது எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, அந்த குஞ்சுகளை எடுத்து எப்படி நம்ம வந்து வேறு ஒரு இதில் வைக்கிறதுங்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வின்டர் சீசனுங்கிறனால நல்லாவே க்ரோவே ஆகலை. நாங்கள் டக்வீட் நிறையா கொண்டு வந்து வச்சுருந்தோம். அது எல்லாமே க்ரோ ஆகலை. ஏன்னா கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால அது கண்டிப்பாக க்ரோ ஆகவே இல்லை. அதனால் வின்டர் சீசன் முடியட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறத அப்படியே காப்பாற்றிட்டுருக்கோம் நாங்கள். அப்புறம் இந்த வின்டர் சீசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, கப்பீஸ்க்கு வந்து அந்த ஒயிட் ஸ்பாட்டுங்கிற ப்ராப்ளம் வரும். அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய இறந்துரும். ஸோ அது வராமல் இருக்க நாங்கள் என்ன மெடிசன் கொடுக்குறோன்னா, மிஸ்டர் க்ரீனில் ஃபார் ஒயிட் ஸ்பாட் அப்படிங்கிறதும், மிஸ்டர் ஒயிட்டில் ஆன்டி பேராசைட், இந்த ரெண்டுமே வந்து 20 லிட்டர்ஸ்க்கு ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் ஒவ்வொரு ட்ராப் விட்டு அதை எல்லா ஃபிஷ் டப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுங்க. அப்போ தான் இந்த ஒயிட் ஸ்பாட்டுங்கிற ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க இந்த ரெய்னி சீசனில் நம்ம கப்பீஸ்க்கு என்ன தேவை, எது தேவையில்லைன்னு பார்க்கலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபுட்டுங்க. நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணவே கூடாது. ஏன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறனால அதுங்க வந்து ஃபீடே எடுத்துக்காது. ஸோ 1 டைம் ஃபீட் வந்து எனஃப். அதுவும் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் போடுற ஃபீட் வந்து அது ஃபுல்லாக சாப்பிடுதான்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் கரெக்டாக ஃபீட் பண்ணலாம். இல்லைனா ஒரு நாள் விட்டு கூட ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெய்னி சீசனில் ஃபிஷ் வந்து அதிகமாக நீந்தாது. ஸோ அது ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இல்லாதனால அது அதிகமாக ஃபுட்டு வந்து எடுத்துக்காது. இதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ நம்ம ஒன்று யோசிக்கலாம், நம்ம எப்போ வந்து ஃபிஷ் கப்பீஸு நம்ம எது வாங்க போனாலுமே உடனே வந்து அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஹீட்ரு வாங்கி கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து ஃபிஷ்லாம் இறக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து தெரியாதனால நம்ம வந்து இதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹீட்ரு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஹாட் வாட்டரில் வந்து டென்சிட்டி வந்து குறைவு, சரிங்களா? இதே கோல்டு வாட்டரில் டென்சிட்டி அதிகம். அதனால் ஃபிஷ் வந்து நீந்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதே ஹாட் வாட்டர் கொஞ்சம் வார்மாக இருக்குது தண்ணி அப்படின்னா அதில் ஃபிஷ் வந்து நார்மலாக நீந்தும். அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட்ரு வந்து வாங்க சொல்கிறாங்க. நாம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஓகே, இப்போ ஹீட்ரு வந்து வாங்கியாச்சு. அப்போ எங்கே வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம டேங்க்கில் ஃபில்ட்ரு இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே தான் ஃபிட் பண்ணணும். அப்போ தான் டேங்க்கை வந்து ஃபுல்லாக வார்மாக வச்சுக்கும். அந்த பபிள்ஸ் போகும் இல்லையா, அப்போ அதுக்கு கீழே இருக்கும்போது அந்த வார்ம் வந்து ஹோல் டேங்க் ஃபுல்லாக சர்க்யூட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. நம்ம ஆப்போசிட்டில் வச்சிட்டோம்னா ஃபுல்லாக வந்து வார்ம் கிடைக்காது. அது வேஸ்ட்டு தான் வாங்குறது. அதையும் செக் பண்ணிக்கங்க. சரி, ஹீட்ரு வாங்கினா என்ன யூஸுங்கிறது சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. இந்த கிணறு, கடல், ஆறு, குளத்துல இருக்க மீனுங்களாம் அதுக்கெலாம் ஹீட்ரு யூஸ் பண்ணுறது இல்லையா, அதுங்களாம் எப்படி இந்த கூல் கிளைமேட்டில் இருக்குன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று தெரிஞ்சுது. இப்போ கிணத்துலலாம் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா ஒரு 5 அடிக்கு கீழே நமக்கு கீழே இருக்க தண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும். அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் கூல் கிளைமேட் வேணும் அப்படின்னா மேலே வந்துக்கும், சப்போஸ் நல்லா வார்மாக இருக்கணும்னா கீழே போய்க்கும். அதெல்லாம் இயற்கைங்க, கடவுள் கொடுத்த வரன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளோட ஆசைக்காக நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்த்தும்போது அதுக்காக சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த தண்ணி வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும், ஹீட்ரு யூஸ் பண்ணணும், கொஞ்சம் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கப்பீஸ் மாலிக்கு மட்டும் ஹீட்ரு தேவையில்லைன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஹீட்ரு தேவையே இல்லை. ஏன்னா இதுங்களாம் நார்மலாகவே இந்த சில் கிளைமேட்லேயும் ரொம்ப ஹாட்டான கிளைமேட்லேயும் தாக்கு பிடிக்கும். அதனால தான் நான் கப்பீஸ் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக எல்லாத்தினாலையும் வளர்த்த முடியும், ப்ரீட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஹீட்ரு வாங்குகிற செலவும் மிச்சம். இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக கப்பீஸ் வாங்கி வளர்த்துங்க, நிறையா ப்ரீட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app.
Now available in Play Store and App Store. BuyMode eShopping. Click below link in description and install the application. Thank you friends.